ராவணனை வந்து திரும்ப வரைக்கல. ராவணன் இப்படிப்பட்ட ஒரு ராவணன், அதாவது ஒரு கடவுளோட சரிசமன் நின்று போட்டி போட்ட ஒரு ராவணன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு போட்டு அப்பப்போ ஒரு பாட்டு வந்து சொன்ன அப்படின்னா, வாரணன் புரத மார்பும் மலைதனை எடுத்த தோளும் நாரத முனிவற் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் விரமும் களத்தை போட்டு வருங்கையோடு இலங்கை பொக்கானன். அப்ப இது வந்து அவர் சும்மா சொல்லிக்கல, வாரணன் புரத மார்பும் மலைதனை எடுத்த தோளும் நாரத முனிவற் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், அப்படிதான் அவர் பாடுவார். பாடுக்கா இது நல்லா இருக்கு, அப்பா சொல்லுங்க கொண்டு போட்டு திரும்ப கேட்பேன். ஓகே இது என்னட்டு நோட் பண்றது. அது மாதிரி எனக்கு வெவ்வேறு ஆக்கள்கிட்ட இருந்து சில விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும். இப்போ யாரும் கதை கேட்கல பாடைக்கலன்னு இருக்குது, மற்றது பழைய கூத்துகள் இருக்குது. அங்கள்ட காத்தான் கூத்தன் இருக்குது ஸ்ரீலங்காவில். அந்த ஈழத்தில் வந்து அந்த காத்தாங்கூத்துல கன விஷயங்கள், அந்த மொழிநடை இருக்குது. ஸோ அந்த தமிழ் மொழிநடை எல்லாமே அப்படிதான் வந்தது. அதோட எங்களோட அண்ணா வந்து ஒரு எழுத்தாளர். ஸோ அவர்கிட்ட இருந்து கன விஷயம் எடுத்துக்கணும். இப்போ சோழர்களை பற்றி எல்லாம் வந்து அவர் எழுதுவார். சோழர்கள் யாரு, எப்படி இருந்தவ, இப்போ இங்கே இருக்கணும், இப்போ இருக்கணும், அவன் மரபு எல்லாமே அவர் தேடித்துட்டு எழுதுவார்.